திரௌபதி 2 இஸ்லாமியர்களை வம்புக்கு இழுக்கிறதா? டைரக்டர் மோகன்ஜி இயக்கத்துல ரிச்சர்ட் நடிச்சு ரிலீஸ் இருக்கக்கூடிய திரௌபதி 2 உண்மையாவே என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைல் ரிவ்யூவா நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா மீது முகல்ஸ் படையெடுத்துட்டு வந்தப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ராஜ்யங்களை கைப்பற்றுறாங்க. அந்த ராஜ்யங்களை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அந்த ராஜ்யங்களோட அரசர்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த முகலாயர்களால என்ன மாதிரியான கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மையமா வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய முகலாய மன்னனா இருக்கக்கூடிய துக்ளக் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு அரசரை கொன்னுட்டு, அந்த கொலை செய்யப்பட்ட அரசனோட பையனா இருக்கக்கூடிய இளவரசனை தன்னோட மதமான இஸ்லாம் மதத்துக்கு மாத்திட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அதாவது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் இஸ்லாம் மதத்துக்கு மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த இளவரசனை கைப்பற்றிட்டு போய் அவனை இஸ்லாம் மதத்துக்கு மாற சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில அந்த இறந்து போன அரசரோட குறுநில மன்னனா இருக்கக்கூடிய வீரசிம்ம காடவராயர் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தோட ஹீரோவாகவும் இருக்காப்ல. அதாவது நம்ம ரிச்சர்ட் அந்த கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு. இவர் அந்த குறுநில மன்னன் மட்டும் இல்லாம அரசரோட கருடப்படை அப்படிங்கிற ஒரு தற்கொலை படையில ஒரு தளபதியாகவும் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அந்த இறந்து போன அரசர் நம்ம ரிச்சர்ட் கண் முன்னாடி தோன்றி இந்த மாதிரி என்னோட பையனை முகலாயர்கள் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீ போயிட்டு அவனை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. இந்த டாஸ்கை நம்ம ஹீரோ நிறைவேற்றினாரா இல்லையா, அந்த இளவரசனை காப்பாற்ற போனதுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிறத மையமா வச்சுதான் இந்த படம் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 31 நாள்லயே இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைரக்டரா இருக்கக்கூடிய மோகன்ஜி சத்ரியன் அவர் பெருமையா சொல்லிக்கிட்டாப்ல. ஒரு படத்தை 31 நாள்ல எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் தான். அந்த விஷயத்த பண்ணதுக்காகவே அவருக்கு ஒரு பாராட்ட சொல்லியே ஆகணும். இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் காதல் அப்படிங்கிற பேர்ல பெண்களை ஏமாத்தி அந்த பெண்களை மட்டும் இல்லாமல் அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சீரழிக்கிற வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான படங்கள் தான் எடுத்துட்டு இருந்தாரு. குறிப்பா கிறிஸ்தவ மதம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவறா மதமாற்றம் செய்யற வேலையை பார்க்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் சொல்லியிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியா செல்வராகவன் அவர்களை வச்சும் ஒரு படமும் எடுத்திருந்தாரு. அந்த படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் இவர் வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியா திரௌபதி 2 அப்படிங்கிற படத்துல டைரக்டா இஸ்லாமியர்களை அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, முகலாயர்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த ராஜ்யங்களை கைப்பற்றுறாங்களோ அந்த ராஜ்யத்தோட அரசர்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாற சொல்லி அவங்களை கொடுமைப்படுத்தினதாகவும் சித்திரவதை பண்ண மாதிரியான ஒரு கதையை இவர் படமாக்கி வச்சிருக்காரு. இந்த படத்துல முகலாயர்கள் எந்த அளவுக்கு கொடூரமானவர்கள் அப்படின்னு காட்டியிருக்காரு அப்படின்னா, ஒரு ராஜ்யத்தை இப்போ ஒரு முகலாய அரசர் கைப்பற்றுறாரு அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு இஸ்லாமியரை ஒரு குறுநில மன்னர் மாதிரி அறிவிச்சிருக்காரு. அவரு அந்த மேல இருக்கக்கூடிய துக்ளக் அப்படிங்கக்கூடிய அந்த அரசருக்கு சரியா வரி செலுத்தல அப்படிங்கிற காரணத்தினால அந்த குறுநில இஸ்லாமிய மன்னனையே கொலை பண்ணி அவனையே சமைச்சு அந்த குறுநில மன்னன் இஸ்லாமிய மன்னன் இருக்கான்ல அவனோட குடும்பத்தை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ண மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு குறிப்பிட்ட சீன் ஒன்று வச்சிருக்காரு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துக்கள் ராமரை வழிபட்டு இருக்காங்க. அந்த ராமருக்கு தலை மட்டும் இல்ல உடல் எல்லாமே இருக்குது. அந்த இந்துக்கள் எல்லாமே இஸ்லாமிய மன்னர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கும் பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாம அந்த தலை இல்லாத ராமனை வழிபட்டு இருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் எப்படி கன்வே ஆகுது அப்படின்னா, ராமர் கோயிலை இடிச்சு பாபர் மசூதி கட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்த ராமர் தலையை செதைச்சு இந்துக்களை இஸ்லாமியர்களா மாத்தினாங்க அப்படிங்கிறது மூலியமா கன்வே பண்ண ட்ரை பண்றாரோ அப்படிங்கிற விஷயம் எனக்கு கன்வையான விஷயமா இருக்குது. உங்களுக்கு இது எப்படி தெரியுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. அதற்கு அடுத்தபடியா முகலாயர்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது மட்டும் இல்லாம அடிஷ்னலா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையுமே அவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இந்த படத்துல இவர் கன்வே பண்ணியிருக்காரு. பொதுவாகவே ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில என்ன விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அரசர் இன்னொரு நாட்டை கைப்பற்ற ட்ரை பண்றாரு அப்படின்னா
அந்த நாட்டு மீது போர் தொடுப்பாங்க. அந்த அரசர் மட்டும் இல்லாம அந்த அரசருக்கு கீழே இருக்கக்கூடிய போர் தளபதிகளும் சரி, அந்த போர்ப்படை வீரர்களும் சரி, அந்த நாட்டு மீது போர் தொடுக்கும் போது என்ன மாதிரியான வித்தைகள் எல்லாம் கையாண்டாங்க, அந்த நாட்டை எப்படி கைப்பற்றினாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா தலைவர் வந்துட்டு புதுசா இன்னொரு கோணத்துல வந்துட்டு இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எப்படிலாம் போர் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காட்டவே இல்லை. அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முகலாய மன்னர்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை எப்படி அபகரிச்சாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்துட்டு இந்த படத்தை முழுக்க முழுக்க கொண்டு போயிருக்காரு. இவர் இப்படி முகலாயர்கள் வந்துட்டு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களை அபகரிச்சாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல படம் எடுக்கிறது, இவர் முகலாயர் அசிங்கப்படுத்த ட்ரை பண்றாரா இல்ல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களை அசிங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரா அப்படிங்கிற விஷயம் எனக்கு இன்னும் புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் நார்த் இந்தியா மாதிரியான ஏரியாக்கள்ல வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வெற்றி அடையுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அதற்கு உதாரணமா தான் இந்த படத்தோட டைரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன ஓரிரு நாட்கள்லயே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. எப்படின்னா, ரிலீஸ் ஆன மங்காத்தா கூட இந்த படம் வந்துட்டு போட்டி போட முடியலையா. அந்த படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆச்சு. அந்த படம் வந்தப்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தலையோட மாஸ் படங்கள்ல அதுவும் ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அந்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆனதுனாலதான் என்னோட படத்தால அந்த படத்துக்கு கூட போட்டி போட முடியலன்றாரு. டே, ஒரு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட போட்டி போட முடியாத அளவுக்கா நீங்க ஒரு படத்தை எடுத்து வைக்கிறீங்க. இதுல இந்த டைம்ல தெரி படம் வேற ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. கலைப்புலி தானு அவர்கள் கிட்ட பேசி அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டிருக்காங்க. மங்காத்தால தலை மட்டும் வந்ததுக்கே அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா, தலையும் தளபதியும் சேர்ந்து வந்திருந்தா நீங்க ரிலீஸே ஆயிருக்க மாட்டீங்க போலயே. ஏற்கனவே பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் கிடைக்கலன்னு தள்ளி போட்டீங்க. இப்ப மறுபடியும் தள்ளி போட வேண்டிய சுச்சுவேஷன் தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மோகன்ஜி அவர்களோட பழைய வீடியோ ஒன்று எனக்கு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அந்த வீடியோல அவர் முழுக்க முழுக்க தன்னை ஒரு இடதுசாரியா காட்டிக்கிட்டு இருக்காரு. அதற்கப்புறம் என்ன காரணத்தினால இவர் இப்போ முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரியா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு எப்போதுமே தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படிங்கிறதுக்கு இவர் கொடுத்த பேட்டி ஒன்னே சாட்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வெற்றி பெறாததுக்கு முழுக்க முழுக்க அந்த படத்தோட கதைக்களமும் அந்த படத்தை எடுத்த டைரக்டரும் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லுவேன். மங்காத்தா படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட மங்காத்தா படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா தலையோட ரசிகர்கள் இந்த படத்தையும் கொண்டாடி இருப்பாங்க. தலையோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம தளபதியோட ரசிகர்களும் இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நீங்க ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட நல்ல படம் எடுங்க, கண்டிப்பா படம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றேன். தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல எப்பவோ ஒரு காலகட்டத்துல நடந்த தற்போது நடைமுறையில இல்லாத ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட புகுத்தி ஒரு 2 மக்களுக்கு இடையில தேவையில்லாத பதட்ட நிலையை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறதா என்னோட கோரிக்கையாகவும் இருக்குது. அண்ணன் மோகன்ஜி சத்ரியன் அவர்களும் வந்துட்டு உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறதையும் உணர்ந்து தயவு செஞ்சு வலதுசாரி மனநிலையிலிருந்து இடதுசாரியா மாறி ஒரு நல்ல படம் கொடுப்பார் அப்படிங்கிறதை நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை நம்ம சேனலுக்கு தட்டி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை கூட விடைபெறுவது நான் விஜய் ராஜா.